Good morning student. நம்ம ரியல் நம்பர் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ next exercise 2.3 first question பாருங்க. represent the following irrational number on the number line. என்ன கொடுத்திருக்காங்கன்னா √3 கொடுத்திருக்காங்க. ஸோ √3 நம்பர் லைன்ல எப்படி வந்து பாயிண்ட் அவுட் பண்றதுன்றது அந்த கொஸ்டின். ஸோ இப்போ ஆக்சுவலா √3னா நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரூட் டிவிஷன் மூலமா பாயிண்ட் டெசிமல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்படி பண்றது வந்து நார்மல் டெசிமல் நம்பர் கண்டுபிடிக்கும். ஆனால் ரெப்ரசென்ட் பண்றது என்ன நம்பர் லைன்ல எங்க வந்து பாயிண்ட் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு ஜியோமெட்ரி மாடல் தான் சம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. ரூட்குள்ள என்ன நம்பர் இருக்கு பாருங்க. இங்க ரூட்குள்ள 3 மட்டும் தான் இருக்கு. ஸோ எந்த நம்பர்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதை வந்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3னா 3 சென்டிமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 3 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சப்போஸ் இங்க 4.7 7.5 எந்த நம்பர் ரூட்குள்ள இருந்தாலும் அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிடணும். ஸோ 3 சென்டிமீட்டர்ன்றதுனால நான் 3 சென்டிமீட்டர் பாயிண்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஏ நேம் கொடுங்க, இது வந்து பி. ஓகேவா? ஸோ இது 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் எந்த சம்மா இருந்தாலும் இந்த பி பாயிண்ட் பண்ணிருக்கோம்ல, ஸோ இந்த பில இருந்து அடுத்த அந்த லைன்ல 1 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் பண்ணணும். ஓகேவா? எந்த டயக்ராம் வந்தாலும் எந்த நம்பர்ஸ் கொடுத்திருந்தாலும் 3 சென்டிமீட்டர் கொடுத்தனால இந்த 3 வரைஞ்சிட்டேன். ஸோ ஏபின்றது 3 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ பில இருந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் பண்ணுங்க. அந்த பாயிண்ட் வந்து சி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா ஸோ ஏசியை வச்சுக்கிட்டு லைன் பைசெட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த லைனை பைசெட் பண்ணணும். ஸோ அப்படின்னா ஏவை சென்டர் பாயிண்டா வச்சுக்கிட்டு பாதிக்கு மேல ஏக்கு சிக்கு பாதிக்கு மேல அப்ராக்சிமேட்லி ஒரு ரேடியஸ் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க மேலேயும் கீழேயும். ஓகேவா? ஏவை சென்டரா வச்சுட்டு மேலேயும் கீழேயும் சேம் ரேடியஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது. சிஏ சென்டர் பாயிண்டா வச்சுக்கிட்டு ஏற்கனவே கட் பண்ண ஆர்க்கு மேல இன்னொரு கட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கட் பண்ண ஆர்க்கை சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு ஜாயின் பண்றேங்க. ஓகேவா? அப்ப ஏசிய எந்த லைன் பைசெட் பண்ணீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்க்கு ஓன் நேம் கொடுங்க. ஓகேவா? இப்ப இந்த ஓவை சென்டரா வச்சுக்கிட்டு ஒரு செமி சர்க்கிள் டிரா பண்ணணும். ஸோ ஏக்கும் சிக்கும் பண்ணணும். செமி சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு. ஓகேவா? இப்ப இந்த பீஸ் வச்சிருக்கோம்ல, இந்த பில இருந்து இந்த செமி சர்க்கிள் எங்க கட் பண்ணிருக்கோ கரெக்டா பாருங்க. ஸோ அதுக்கு ஒரு லைன் டிரா பண்றேங்க. ஓகே, ஆல்ரெடி ஏபிசி கொடுத்தாச்சு. ஸோ இந்த நேம் வந்து டி. இப்ப இந்த ரேடியஸ் இருக்குல்ல, இப்ப வந்து பிக்கும் டிக்கும் வரைஞ்சிருக்கோம். இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸ்ல √3 வந்து இந்த லைன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ பிக்கும் டிக்கும் வரைஞ்சிருக்க பர்பண்டிகுலர் லைன் தான் வந்து √3. ஸோ இது ஒய் ஆக்சிஸ்ல முடிஞ்சிச்சு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஸோ சேம் இதே ரேடியஸ் வச்சுக்கோங்க. இது மெஷர் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிங்கன்னா ஸோ இந்த கட் பண்ண பாயிண்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து இ நேம் கொடுங்க. ஸோ அப்போ அந்த பிக்கும் இந்த இக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் தான் √3. ஓகேவா? ஸோ மறுபடியும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் டிரா பண்ணிக்கணும். கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் பாயிண்ட் வந்து 3 சென்டிமீட்டர். ஏபி 3 சென்டிமீட்டருக்கு பாயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 1 சென்டிமீட்டர்ன்றது வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி. ஓகேவா? கண்டிப்பா 1 சென்டிமீட்டர் வச்சிருக்கணும். ஸோ அப்ப ஏக்கும் சிக்கும் பாதிக்கு மேல ரேடியஸ் எடுத்து ஆர்க் கட் பண்ணி லைன் ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த லைன் வந்து பைசெட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த பைசெட் பண்ண பாயிண்ட் ஓவர் சென்டரா வச்சுட்டு இந்த ரேடியஸை மெஷர் பண்ணி ஆஃப் சர்க்கிள் வரைஞ்சாச்சு. ஸோ இந்த பி பாயிண்ட்ல இருந்து கரெக்டா இந்த ஆஃப் சர்க்கிள் எங்க கட் பண்ணது பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணீங்கன்னா பர்பண்டிகுலர் லைன். ஸோ இது வந்து √3. அப்ப ஒய் ஆக்சிஸ்ல பிடின்றது √3 இருந்துச்சுன்னா அப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல எங்க இருக்குன்னு பார்க்கணும். இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சீங்கன்னா அந்த சர்க்கிளுக்கு நீங்க பாயிண்ட் கட் பண்ணதுல அதுக்கு நேம் ஈன்னு கொடுத்தீங்கன்னா பிஇன்றது தான் √3. ஓகேவா? இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்ல. ஸோ இதுக்கு
First draw a line and make a point A on it. Make a point B. அடுத்தது mark a point B such that AB equal 3 cm. So third point என்னன்னா mark a point C on the line such that BC equal to 1 cm. ஓகேவா? அதுக்கப்புறம் find the midpoint of AC by drawing the perpendicular bisector of AC and let it to be 0. ஓகே, சென்டர் பாயிண்ட் வந்து 0 நேம் கொடுத்துக்கோம். வித் O, சாரி இது O, ஓகேவா? அதுக்கப்புறம் with O as a center and OC equal to OA as a radius, draw a semicircle. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் draw a line BD which is perpendicular to AB at B. Now BD equal to root 3 which can be marked into a number line as the value of BE equal to BD equal to root 3. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி ரெண்டு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஒரு சம் 4.7, செகண்ட் சம் 6.5. அடுத்து செகண்ட் சம் find any two irrational number between கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க 0.3010011000111. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்க irrational நம்பர். ஸோ நம்ம எது வேணா ரைட் பண்ணலாம். ஆனால் இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு இருக்கு எந்த நம்பர்ஸ் வேணா ரைட் பண்ணலாம். ஓகேவா? அது நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டுருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் சம் பாருங்க 6/7 and 12/13 இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணி டெசிமல் பாயிண்ட் வரும். ஸோ அந்த ரெண்டு டெசிமல் பாயிண்ட் நடுவில் எந்த எனி டூ நம்பர்ஸ் நீங்க ரைட் பண்ணிக்கலாம். ஆனா இங்க பாருங்க தேர்ட் கொஸ்டின் பாருங்க √2 and √3 இருக்கு. சோ இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டெசிமல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சோ டெசிமல் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது நம்ம ரூட் டிவிஷன் ஒன்று தெரியும். சோ ரூட் டிவிஷன் தெரியாதவங்க இங்க பாத்துக்கோங்க. இது மூலம் இப்படிதான் கண்டுபிடிக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ரூட் குள்ள இருக்க நம்பர் இது பேர் தான் ரூட் டிவிஷன். சோ இங்க 2 இருக்கு. ஓகேவா? இங்க பாயிண்ட் பண்ணணும்னா இங்க என்ன நம்பர் போறோமோ சேம் அதே நம்பர் தான் போடணும். இங்க பாருங்க சப்போஸ் இங்க 1 போட்டுறேன்னு வச்சுங்களேன், அதே நம்பர் தான் இங்க போடணும். 1 1 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 1 சார் 1 தான். சப்ராக்ட் பண்ணீங்க 2 1 சார் 2ல 1 போச்சுன்னா பேலன்ஸ் 1. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னன்னா இங்க என்ன நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பரை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? பண்ணி டென்ஸ் பிளேஸ்ல ரைட் பண்ணணும். 1 க்கு 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 2 சார் 2. ஸோ இங்க ஒரு பேலன்ஸ் வேல்யூ இருக்கும். ஸோ இங்க 1 தான் இருக்கு. ஸோ பாயிண்ட் பண்ணி ஒரு 0 சேர்க்கிறேன். ஓகேவா? ஸோ பாயிண்ட் பண்ணி இங்க 10, ஸோ 2 டிஜிட் இருக்கிறதுனால அகைன் ஒரு 0. ஸோ ஏன்னா இங்க 2 பாயிண்ட்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ 0 0ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம கன்சிடர் பண்ணக்குள்ள 2 டெசிமல் பாயிண்ட் தான் நம்ம எடுக்கணும். ஆர்டினரி டிவிஷன்ல நம்ம 1 1 டெசிமல் பாயிண்ட் எடுப்போம். ஸோ இங்க இது வந்து ரூட் டிவிஷன்றதால 2 2 எடுக்கணும். ஸோ இங்க என்ன நம்பர்ஸ் போட்டா இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ வரும்னு பாருங்க. சப்போஸ் இங்க 5 போட்டீங்கன்னா இங்க 5ஆல மல்டிப்ளை பண்ணி பாருங்க, வராது. ஸோ ஃபர்ஸ்ட் 1 போட்டு பார்க்கலாம். 1 போட்டீங்கன்னா வச்சுங்களேன் 21 மல்டிப்ளை 1 வந்து 21 தான் வரும். 2 போட்டு பார்த்தீங்கன்னா 4, ஸோ அகைன் 44 வரும். ஸோ நியரஸ்ட் என்ன வேல்யூ வருது பார்த்தீங்கன்னா 24 × 4 போட்டு பாருங்க. 4 4 16, பேலன்ஸ் 1 8 96. ஓகேவா? அப்ப இங்க என்ன நம்பர் போடுறீங்களோ 4னா இங்கேயும் 4 போடணும். இந்த 4ஆல இங்க 24 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 96 வரும். ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க பாரோ பண்ணி 0 10 9 10. ஸோ 10ல 6 போச்சுன்னா 4. ஓகேவா? அடுத்து இந்த 2 டிஜிட் கன்சிடர் பண்ணோம். ஆக 2 0 இறக்குனீங்கன்னா 400. இப்போ என்னன்னா இந்த பாயிண்ட்டை மாற்றவே கூடாது. இங்க இருக்க 2 இருக்குல்ல, 2 எந்த சேஞ்சும் ஆகாது, 2 அப்படியே தான் இருக்கும். ஸோ அகைன் நீங்க ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன வேல்யூ வருதோ இது 2ஆல மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? 4 2s are 8. அகைன் இங்க ஒரு பிளேஸ் வேல்யூ நம்ம போடணும். ஸோ இங்க என்ன வேல்யூ போட்டா நியரஸ்ட் 400 வரும்னு பாருங்க. சப்போஸ் இங்க 281 × 1ஆல பண்ணீங்கன்னா 281 வரும். சப்போஸ் 282 × 2 போடுங்க. 4 8 16, பேலன்ஸ் 1 2 4. ஸோ 400க்கு மேல அதிகமா வருது. ஸோ அப்போ இங்க 1 தான் போடணும். ஸோ 1 போட்டு பார்த்தீங்கன்னா 281. அடுத்து சப்ராக்ட் பண்ணி பாருங்க. ஸோ 3 பாரோ பண்ணீங்கன்னா 9. ஸோ 10 9 1 இங்கே 1. ஓகே 1 1 9 வரும். அகைன் இந்த 2 0 கன்சிடர் பண்ணணும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இதுல எந்த சேஞ்ச் இருக்காது, 2 அப்படியே தான் இருக்கும். ஸோ 8 எந்த சேஞ்ச் இருக்காது. அகைன் இங்க வர ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ இருக்குல்ல, ஸோ இதை மல்டிபிள் பண்ணணும் 2ஆல. ஸோ 2 இங்க இருக்க ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி டென்ஸ் பிளேஸ்ல ரைட் பண்ணணும். அதே மாதிரி இங்க இருக்க ஒன்ஸ் பிளேஸ் வேல்யூ ரைட் பண்ணி டென்ஸ் பிளேஸ் ரைட் பண்ணணும். இங்க இருக்கிறது ரைட் பண்ணி டென்ஸ் பிளேஸ் ரைட் பண்ணணும். இங்க ஒரு வேல்யூ நம்ம போடணும்.
ஸோ அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டு பாருங்க 1 2 3ன்னு. ஸோ இதுக்கு நேரஸ்ட்டாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 போட்டிங்கன்னா ஸோ நேரஸ்ட்டு 4 போட்டு பாருங்க. 4 மல்டிப்ளை பண்ணிப்பாங்க. 2 8 2 4 மல்டிப்ளை 4 4 4s are 16 balance 1 2 4s are 8 plus 1 9 1 4 is 4 2 4s are 8 3 4s are 12 so 8 4s are 32 2 balance 3 8 2 4s are 8 8 plus 3 11 so nearest value இதான். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணோம் 4 போட்டிருக்கேன். ஸோ 1 1 2 9 6 ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து பாரோ பண்ணிங்கன்னா 8 ஸோ 9 10 மாறும் 4 0 இங்கே 6 ஓகேவா. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம 3 டிஜிட் வந்தால் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ √3யோட √2வோட டெசிமல் என்னன்னா 1.414. ஸோ இதே மாதிரி தான் √3க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் இதே மாடல் தான் √3க்கு பண்ணுங்க. ஸோ பாயிண்ட்க்கு அப்புறம் 2 2 0 கன்சிடர் பண்ணிங்க. ஏன்னா பாயிண்ட்ஸ் இல்லை நம்பர்ஸ், ஸோ அதனால கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் எந்த 2 ஸ்கொயர் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 3 வரும் பாருங்க, வராது. ஸோ 2 2s are 4 தான் வரும். அப்போ 1 1s are தான் போட முடியும். ஸோ 1 1 பண்ணீங்கன்னா 1 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 2 கன்சிடர் 2 டிஜிட் இறக்கணும். ஸோ நான் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி 10s பிளேஸில் ஆட் பண்ணணும். 1 கூட 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 தான் வரும். ஸோ இங்கே வேல்யூ என்ன வேல்யூ போட்டால் நேரஸ்ட் 200 வரும் பாருங்க. 25 போட்டால் கூட அதிகமாக வரும். ஸோ 20 பாயிண்ட் பண்ணிக்கோங்க. 7 போட்டு பாருங்க. 7 7s are 49 பேலன்ஸ் 9 பேலன்ஸ் 4 7 2s are 14 14 plus 4 180 9 ஓகேவா. இப்போ சப்ராக்ட் பண்ணி பாருங்க. 1 10 9 10ல் 1 போச்சுன்னா பேலன்ஸ் 2 அகைன் 2 டிஜிட் கன்சிடர் பண்ணணும். ஸோ 200 இங்கே பாரோ பண்ணுற 9 இருக்கும். ஸோ 9 8 போச்சுன்னா 1 ஓகேவா. இப்போ அகைன் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே சிங்கிள் டேர்மாக வந்துச்சு. ஸோ டைரெக்டாக பண்ணிட்டோம். இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணாங்களா 14 வரும். 7 2s are 14க்கு 4 பேலன்ஸ் 1 அந்த 2ஓட ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 3 ஓகேவா. இப்போ என்னன்னா இங்கே 14 வரும். 7 2s are 14 ஸோ 14 4 போட்டாச்சு. இதுக்கு நேராக ஆட் பண்ணிங்கன்னா 3 ஓகேவா. அகைன் நீங்கள் ஒரு நம்பர்ஸ் போடணும்ல, அந்த நம்பர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் 3 போட்டு பாருங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1029 வரும். ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க. இங்கே 0 9 10 ஸோ 1 9 7 ஓகேவா. அகைன் 2 டிஜிட் இருக்குங்க. ஸோ இது அகைன் நான் சொல்லியிருக்க மாதிரிங்க 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இது சிங்கிள் டேர்மாக தான் வரும். ஆனால் எந்த சேஞ்ச் இல்லை. 3 2s are 6 இந்த 4 இந்த 3 அப்படியே இருக்கும். ஸோ இங்கே என்ன நம்பர் போட நியரஸ்ட் 7100 வரும்னு பார்த்தீங்கன்னா 2 போட்டு பாருங்க ஓகேவா. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 6924. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க. 0 9 10 6 7 0 9 போய் பாரோ பண்ணிங்கன்னா இங்கே 6 இங்கே 10 ஸோ 1 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஓகேவா. அப்போ √3யோட வேல்யூ 1.732. ஸோ இந்த 2 நம்பருக்கு நடுவில் 1.414க்கும் 1.732 நடுவில் எந்த நம்பர்ஸ் என்ன இருக்கும். ஸோ அந்த 2 ரேஷனல் நம்பர் 2 இர்ரேஷனல் நம்பர் ஸோ 1.4 இருக்கு, இங்கே 7 இருக்கு. அதுக்கு நடுவில் நம்ம எந்த நம்பர்ஸ் வேணால் ரைட் பண்ணலாம். சப்போஸ் 5 கூட ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. 514 அதே 1.615 இந்த 1.4க்கும் 1.7க்கும் நடுவில் இருக்க எந்த நம்பர்ஸ் வேணால் ரைட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச 2 நம்பர் இருக்கு. நீங்கள் எந்த நம்பர்ஸ் வேணால் ரைட் பண்ணிங்க. தான் இர்ரேஷனல் நம்பர். தேங்க்யூ.